என்ன மாமா சௌக்கியமா? ஒரு அழகான மேடை. கமல் சார் பேசும்போது, பெரியவங்க பேசும்போது நம்ம ஒரு கல்யாண வீட்டெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம்ல, அப்படி ஒரு உணர்வு. நம்ம எல்லாம் ஒண்ணுங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மரியா அவர்களுக்கு, தானு சார் அவர்களுக்கு, வெங்கடேஷன் அவர்களுக்கு. இன்னும் நான் வேல்பாரி படிக்கல சார், சீக்கிரம் படிச்சிடறேன். ஆனா அதை பத்தி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய விழா நிகழ்ச்சியை மொத்தமும் நான் உட்கார்ந்து பார்த்தேன். நீங்க பேசினது தமிழ் சமூகம் பத்தியும் தமிழ் அறிவு பத்தியும் நீங்க பேசினது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அருள்மொழி அம்மாவுக்கு வணக்கம். ஜெயரஞ்சன் சாரோட நான் ஒரு பெரிய ஃபேன். அவரோட தம்ப்நெயில்ல ஒரு போல் பார்த்தாலே கிளிக் பண்ணி பார்த்துருவேன். ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் வணக்கம். சக்திமன் சார் அங்கிள் ஆண்டிக்கும் வணக்கம். நாகராஜன் சார் அவங்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி அவர்களுக்கு வணக்கம். இது ஒரு அன்பு சார்ந்த ஒரு மேடை. நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியால பார்த்துட்டே இருக்கிறது எங்க யாருக்கும் யார் மேலேயும் அக்கறையே கிடையாது. எல்லாருக்கும் எல்லார் மேலேயுமே ஒரு பொறாமை. இது ஒரு 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 சுயநலமான ஒரு சமூகத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இந்த மேடையை விட ஒரு அழகான ஒரு மேடை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எங்கேயோ இருக்கிறவங்க தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நமக்கு திரும்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க நல்லா இருந்தா போதும்னு செஞ்சதுதான் அகரம். அப்படி பார்த்தா நம்மளது ஒரு பெரிய அன்பு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகா உணர்றேன். நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன். எங்கேயோ ஒரு டிவியில பார்த்துட்டு இருக்கிறவங்க நானும் அகரத்துக்கு செய்யணும்னு அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க ஃபண்ட் அனுப்புறாங்க. இங்க கல்வி நிறுவனங்கள் வச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க. ஆனா எந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், எந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதோ அவங்களுக்கு போய் கல்வி சேரணும்னு சொல்லி இலவசமா கல்வி அளிக்கிற அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைகள் அன்னைக்கு வெற்றிமாறன் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும். ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியில இருந்து குழந்தைங்கள்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அகரம்ல நான் கேட்டுட்டே இருப்பேன், எவ்வளவு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு. இது வரைக்கும் ஒரு 95,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 95,000 அப்ளிகேஷன் வந்ததுல ஒரு 20,000 பேர் வீட்டுக்கு போய் தன்னார்வலர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த 20,000 வீடுகள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 1,800 குழந்தைகள் என்னமோ தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த 20,000 குழந்தைகளும் இருட்டுல இருந்த குழந்தைகள். அதுல நிறைய பேர் நம்மால